கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தியா சென்னையில் பரபரப்பான செய்தி தொலைக்காட்சியில் பணிபுரியும் துணிச்சலான பத்திரிகையாளர். ஒரு மழை நின்ற இரவில் பழைய கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த ருத்ரனை காப்பாற்றும் நெருக்கம் அவர்களுக்குள் மௌன காதலை துளிர்விட்டது. ஆனால் ருத்ரன் யார் என்பது தியாவுக்கு மர்மமாகவே இருந்தது. எப்போதும் கருப்பு உடை அணிந்திருப்பான். ருத்ரன் இரவோடு இரவாக எங்கோ செல்லுவான். மறுநாள் அதிகாலை திரும்புவான். அவன் மீதான காதலும் அவனைப் பற்றிய மர்மமும் தியாவை குழப்பிக் கொண்டிருந்தது. ஒருநாள் இரவு ருத்ரனை பின்தொடர்ந்த தியா ஊருக்கு வெளியில் சென்றான். தியாவும் அவனுக்குத் தெரியாமல் அவனைப் பின்தொடர்ந்தாள். அவன் சென்ற இடம் பழைய கோட்டை. கோட்டையின் உள்ளே சென்றான். அங்கே கலைப்பொருள் நிறைய இருந்தது. அங்கிருந்த கூட்டத்தில் ருத்ரன் நின்றிருந்தான். ருத்ரனைப் பார்த்து தியா அதிர்ச்சியடைந்தாள். தியாவுக்கு இதை பார்த்தவுடன் தலை சுற்றியது. தன் காதலன் ஒரு கலைப்பொருள் கடத்தல்காரனா? தன் காதலன் ஒரு கலைக் கடத்தல் தலைவன் என்பதை உணர்ந்த தியா மனம் உடைந்து போனாள். ஆனால் அடுத்த நொடி காவல்துறையினர் அந்த இடத்தை சுற்றி வளைத்தனர். தியாவுக்கு தூக்கிவாரி போட்டது. தன் காதலன் தன் கண்முன்னால் கைதாகப் போகின்றான். தான் ருத்ரனிடம் ஏமாந்ததை நினைத்து வருந்தினாள். கண்களில் நீர் வடிந்தது. சரி, திருமணத்திற்கு முன்பே தெரிந்ததால் நல்லதாகப் போய்விட்டது. இல்லையென்றால் என்னை தெருவில் விட்டுவிட்டு ஜெயிலுக்குப் போயிருப்பான். அப்போது அங்கு கைது செய்ய வந்த போலீஸ் அதிகாரி ருத்திரன், உங்களுக்கு மிகவும் நன்றி. இந்த கலைப்பொருள் கடத்தல் கும்பலை தாங்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பின்தொடர்ந்தீர்கள். பல நாள் பின்தொடர்ந்து எங்களுக்கு உதவியதால்தான் எங்களால் பிடிக்க முடிந்து என்றார். நம் காவல்துறைக்கே பெருமை சேர்த்து விட்டீர்கள் என்றார். அப்போதுதான் தியாவுக்கு புரிந்தது, ருத்ரன் கலைப்பொருள் கடத்தல்காரர்களை பிடிப்பதற்காகத்தான் இரவு நேரங்களில் கருப்பு கோட் அணிந்து சுற்றியிருக்கின்றான் என்று. உண்மையில் ருத்ரன் காவல்துறை அதிகாரி. கலை கடத்தல்காரர்களை பல வருடங்களாக கண்காணித்தார். இறுதியாக அவர்களை கைது செய்ய இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருந்தான். தன் காதலன் மீதான சந்தேகத்திற்கு வருந்தினாள் தியா. துக்கத்தை மறந்து ருத்ரனை கட்டித் தழுவிக் கொண்டாள் தியா. காதலுக்கும் கடமைக்கும் இடையே இருக்கப்பட்டிருந்த ருத்ரனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. மழை தூறிக் கொண்டிருந்த சென்னை இரவில் காதலும் நீதியும் கைகோர்த்து நடனமாடின.